முறை பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டமாவே இருக்கு. 4 முனை போட்டி. குறிப்பா தாவேகா வந்த பிறகு இந்த கணிக்கிறது அப்படின்றது இயலாத ஒரு விஷயமாவே மாறி இருக்கு. இப்போ தற்போதைய நிலவரப்படி பார்த்தோம்னாக்கா தாவேகா வந்து 106 இடங்கள்ல இருக்காங்க. இவங்க பெரும்பான்மை அமைக்க 118 இடங்கள் தேவைன்றதுல ரொம்ப கிட்ட நெருங்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு அடுத்தபடியா அதிமுக இருக்காங்க, அதுக்கு அடுத்தபடியா தான் திமுக இருக்காங்க. கருத்து கணிப்புகள்லாம் ஒண்ணு சொன்னாலும் மக்கள் கணிப்பு என்ன அப்படின்றத இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம பார்த்துருவோம். தாவேகா வந்து தொடர்ந்து முன்னிலையில தான் வகிச்சுட்டு வராங்க. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், இப்படி பல பிரபலமான வேட்பாளர்கள் கூட பின்னடைவுல இருக்கிறதா தான் நமக்கு தகவல் வந்திருக்கு. இந்த மக்கள் தீர்ப்பு வந்து என்ன பார்த்தோம்னா ஆளும் கட்சியில இருந்து மக்கள் மாற்றத்தை நோக்கி எதிர்பார்த்துதான் இந்த வாக்களிச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம தெளிவா பார்க்க முடியுது. விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் 104 தொகுதிகள்ல முதலிடத்துல இருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா அதிமுக கூட்டணி 69 தொகுதிகள்ல முன்னிலை வகிச்சுட்டு வராங்க. அதுக்கு அடுத்தபடியா தான் திமுக இருக்காங்க. இப்படி தாவேகா வந்து தொடர்ந்து முன்னிலை வகிச்சுட்டு வருது. அடுத்து நம்ம நிலவரங்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு சிறிய விளம்பரம்.